वन्देऽहं श्रीगुरोर्वरं श्रीरूपानुगप्रवरं व्रजरसरसिकं च नारायणं तं प्रपन्नं श्रीगुरुचरणं वन्दे रमणप्रेष्ठाय भूतले रूपानुगभक्तिदं च कृपमूर्तिनारायणं सेवाकुञ्जे ब्रजे रम्ये गोवर्धनगिरौ सदा राधाकुण्डे रसानन्दे तदत्सेवाप्रदायकं गुरुं नारायणाख्यं तं वन्दे विनोदप्रेष्ठकं यत्पादस्मृतिमात्रेण दामोदर प्रसीदति नारायणं प्रभुं वन्दे करुणागणविग्रहं रागमार्गभक्तिं तत्त्वा तारयति त्रिभुवनं गौरहरि परं प्रेष्ठ नित्यानन्द अपिन्नका श्रीगौरनारायण भक्तबान्धव प्रियसेवकं नारायणं गुरुं वन्दे शरण्यं भक्तबान्धवं गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकं रूपानुगाचार्यवर्यं रूपन्मञ्जरी प्रेष्ठकं पतितपावनबान्धवा युगाचार्य नारायणं नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामो ராமோ ராமோ ஹரே ஹரே. அப்போ இன்றைக்கி ஜெய்வ தர்மாவில் இது வரைக்கும் 8 அத்தியாயம் முடிச்சிட்டோம், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 8வது அத்தியாயம் வந்து 3 பாகம் வந்துடுது. இது 9வது அத்தியாயம் வந்து ஆக்சுவலாக 2 பாகத்தில் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் குருதேவருக்கு வணக்கம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸ்ரீராதிக பிரிய மனரமணவரம் வரதாயக கிங்கரி ஸ்ரேயஜனம் ஜனகோபிகதாஸ்யக பிரேமமயம் பிரணமாமி யுக குருபாதபதம் ஆதிகோமள காஞ்சன கோபிபதம் பதசேவக பாக்கியம் ததாத பரம் பரகோகுல ஜனமனதாஸ்யதரம் பிரணமாமி யுக குருபாதபதம் நிஜநேசக பஜமன பாவமயம் மயகாருணி பக்த பாந்தவரம் வரமஞ்சரி பாவனதாஸ்யதரம் பிரணமாமி யுக குருபாதபதம் நிஜநேச ரசராசரசீக ரம்யசிதம் சிதபோஷக அமிர்தவாணிதரம் தரணீபர உத்தம சாதுஜனம் பிரணமாமி யுக குருபாதபதம் மம நாவிகபதி குரும் சர்வகதிம் கதி தவ பதசேவகயாஸ்யகரம் கருணாமய ஜகத்குரு சரணபுவம் பிரணமாமி யுக குருபாதபதம் ஸ்ரீரூப சனாதன வர்கவரம் வரவாமன விக்ரம சக்கியகணம் கணபக்தி பிரஞான பரமகுரும் பிரணமாமி யுக குருபாதபதம் மம குரு நாராயண
स्वामी पदं पदमङ्गलरूप घाट्यचरं शरणागतराग भक्तिधरं प्रणमामि युगगुरुपादपदं जगत्स्वामी महाराज शिक्षगुरुं गुरुवात्सलभावकश्रेयभवं बाबा भगवती कान्तियास्ययतिं प्रणमामि युगगुरुपादपदं प्रणमामि युगगुरुपादपदं प्रणमामि युगगुरुपादपदं प्रणमामि युगगुरुपादपदं प्रणमामि युगगुरुपादपदं जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा जय प्रभुपादा जय प्रभुपादा ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதா. லாகிரி மகாஷா பற்றி நம்ம முன்னால் போன அத்தியாயங்களில் பார்த்துருக்கோம். அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாகிரி மகாஷாயா ஸ்ரீ கோத்ருமத்தில் வைஷ்ணவர்களின் தொடர்பில் ஒரு 3 அல்லது 4 வருஷங்கள் அங்கே இருந்ததுனால அவருடைய இதயம் மிகவும் சுத்தமாக இருந்தது. அப்போ ஆக்சுவலாக என்னென்னா, குருதேவரிடம் நித்தமும் தொடர்பு இல்லைன்னா ஆன்மீக வளர்ச்சி பாதிக்கும் அப்படின்னு. அதனால தான் லாகிரி மகாஷாயா அவரோட பெரிய வீட்டையும் அவருடைய வில்லேஜ் தூரத்தில் உள்ள இதையும் எல்லாம் திறந்துட்டு தன்னுடைய குருவோட கூட தங்கினார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே குருவோட அசோசியேஷன் க்ளோஸாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நடக்காது. நம்ம அங்கங்கெல்லாம் ஓடினாலும் கூட அசோசியேஷன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரசாதம் உட்கொள்ளும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், தூங்கச் செல்வதற்கு முன்பும், காலையில் எழும்பியவுடனும் எப்போதும் அவர் ஹரிநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தார். மிகவும் எளிமையான ஆடைகள் அணிந்து கொண்டு ஒரு காலணி கூட அணியாமல் வாழ்ந்து வந்தார். உயர்ந்த ஜாதியில், அவர் பிராமணர், உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தும் கூட அவர் எந்த விதமான பெருமையையும் கொள்ளவில்லை. எந்த ஒரு வைஷ்ணவரை கண்டாலும் அவருக்கு உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் செலுத்துவது மட்டுமின்றி அவரது பாத தூளிகளை தன் தலையிலும் இட்டுக்கொள்வார். சுத்த வைஷ்ணவர்கள் சாப்பிட்டு மீதியுள்ளதை மிக விரும்பி சாப்பிடுவார். அவரது புதல்வர்கள் அவ்வப்போது வந்தாலும் தங்கள் தந்தையின் பக்தி பாவத்தை கண்டு விலகித்தான் சென்றார்களே தவிர வீட்டுக்கு வர அழைப்பதை இப்போது விட்டுவிட்டனர். முன்னால் அவரை வீட்டுக்கு அழைப்பதுக்குன்னு வந்தாங்க, அது ஃபெயில் ஆகிடுது. இப்போ அவரை வீட்டுக்கு வர்றதுக்கு அழைப்பது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது யார் ஒருவர் லாகிரி மகாஷாவை பார்த்தாலும் அவரை ஒரு சுத்த வைஷ்ணவராகத்தான் கண்டனர். அப்போ ஸ்ரீ கோத்ருமத்தில் வசித்து வந்த வைஷ்ணவருடைய குணங்களையும் நடத்தைகளையும் பார்த்ததிலிருந்து ஒரு வைஷ்ணவருக்கு வெளிவேஷம் தேவையில்லை அப்படின்னும், இதயத்தில் துறவரம் பூண்டால் போதுமே அதுவே போதும் அப்படின்னு அவர் உணர்ந்து கொண்டார். தன் தேவைகளை குறைப்பதற்காக ஸ்ரீ சனாத்தன கோஸ்வாமியை போல் ஒரு துணியை 4ஆக கிழித்து அதன் ஒரு பகுதியை மட்டுமே அணிந்து வந்தார். ஆனாலும் தன் பூநூலை அணிந்து கொண்டார். தன் புதல்வர்கள் அப்போது ஏதாவது பணம் கொடுத்தாலும் ஜட உலக இன்பத்தை நுகரும் எவரிடமிருந்தும் நான் எதையும் வாங்க மாட்டேன் என்று கூறி மறுத்து விடுவார். ஒரு சமயம் அவரது மூத்த மகன் சந்திரசேகரன் வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் அளிக்கும் ஒரு விழாவுக்கு 100 ரூபாய் கொடுத்தார். ஆனால் அவர் ஸ்ரீதாச கோஸ்வாமியின் வாழ்க்கையில் இதுபோன்ற சம்பவம் நடந்ததின் நினைவிற்கு கொண்டு வந்து அதை வாங்க மறுத்தே விட்டார். அவர் ஒரு நாள் பரமஹம்ச பாபாஜி, யார் பரமஹம்ச பாபாஜி யார்? இவரோட லாகிரி மகாஷாயாவோட குருவுக்கு குரு, பரம்குரு. அப்போ பரமஹம்ச பாபாஜி லாகிரி மகாஷாயாக்கிட்ட கேட்காரு, ஓ லாகிரி மகாஷாயா, உம்மிடம் இப்போது எவ்விதமான ஐ வைஷ்ணவ
வைஷ்ணவ குணங்களும் ஒன்றுமே கிடையாது. சுத்தமான வைஷ்ணவர்களாக நீர் ஆகியிருக்கிறீர். இங்கு நாங்கள் அனைவரும் துறவரத்தை மேற்கொண்டிருந்தாலும் துறவரத்தை பற்றி நாங்கள் உம்மிடமிருந்து தான் ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. உமக்கு ஒரு வைஷ்ணவ பெயர் மட்டும் இருந்தால் இன்னும் மிகச்சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பரமஹம்ச பாபாஜி. அதுக்கு லாகிரி மகாஷாயா சொல்லுறாரு, தாங்கள் என் பரமகுரு, குருவின் குரு, உங்கள் விருப்பம் எப்படியோ, நீங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று பதிலளிக்கிறார். அப்போ பாபாஜி மகாஷாய் நினைக்காரு. அவர் சொல்கிறாரு, நீர் சாந்திப்பூரில் வசித்தவர். சாந்திப்பூரில் தான் அத்வைத ஆச்சாரியா இருந்த இடம் அது. அப்போ சாந்திப்பூரில் நீர் வசித்ததுனால அதனால் உம்மளை ஸ்ரீ அத்வைத தாசா என்று அழைப்போம் அப்படின்னு சொல்லார். பேர் கொடுத்தாச்சு. உடனே அந்த பேரை கேட்ட உடனே லாகிரி மகாஷாயா பாபாஜியோட காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து பாபாஜியின் கருணையினால் கிடைத்த புதிய பெயரை ஏற்றுக்கொண்டார். அன்னையிலிருந்து எல்லாரும் இந்த லாகிரி மகாஷாயா அத்வைத தாசா அப்படின்னும், அவருடைய பஜனை குடிசை இருக்கு இல்லையா, அதாவது குடிசைன்னா குட்டீரான்னு சொல்லுவாங்க, அதை அத்வைத குடிசை. அப்போ அத்வைத தாசா அத்வைத குடிசை என்றும் அழைத்தனர். இப்போ ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் இந்த அத்தியாயம் 9ஓட மெயின் தீம். அத்வைத தாசாவுக்கு, அதாவது லாகிரி மகாஷாயா பழைய பேர், அத்வைத தாசாவுக்கு திகம்பர சக்கரவர்த்தி என்று ஒரு பாலிய நண்பன் உண்டு. அவர் முகமதி ஆட்சியின் நிர்வாகத்தில் ஈடுபட்டு மிகவும் பெரிய செல்வந்தராக ஆகியிருந்தார். அரசாங்க நிர்வாகத்தில் மேன்மேலும் பதவி உயர்வுகள் பெற்று பின்னர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தன் சொந்த ஊரான அம்பிகாவுக்கு திரும்பினார். இந்த அம்பிகா தான் அம்பிகா கால்னான்னு பேர். அங்கே தன் பழைய பாலிய நண்பன் வீடு குடும்பங்கள் அனைத்தையும் துறந்து இப்போது அத்வைத தாசா என்ற பெயரில் ஹரிநாம ஜபங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து வருவதை பற்றி கேள்விப்பட்டார். திகம்பர சக்கரவர்த்தி ஒரு சரியான காளி பக்தர். வைஷ்ணவர் என்ற வார்த்தையை காதில் கேட்டாலே அவர் தன் காதுகளை கைகளால் பொத்தி கொள்வார். தானால் தன் நண்பன் இப்படி கீழ்நிலையில் விழுந்து விட்டதை கேட்க பொறுக்க முடியாத திகம்பர சக்கரவர்த்தி தன் வேலைக்காரனிடம் கூறுகிறார், ஓ வாமனதாசா, நீ உடனே போய் ஒரு படகை ஏற்பாடு செய். நான் உடனடியாக நேராக கோத்ருமத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறார். வேலைக்காரன் உடனே சீக்கிரமாக ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி தன்னுடைய எஜமானனிடம் படகு தயாராகிவிட்டதாக கூறினான். இந்த திகம்பர சக்கரவர்த்தி மிகவும் சூழ்ச்சியுடைய அறிவுடையவர், தந்திர சாஸ்திரத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், மேலும் முகமதிய நாகரிக பழக்கங்களில் திறமை பெற்றவர், பார்சி மற்றும் அரேபிய மொழிகளில் மிகவும் தேர்ச்சி பெற்று முகமதிய அறிஞர்களையும் கூட வென்று வெற்றி வாகைகள் சூடியவர். தன் தந்திர சாஸ்திர ஞானத்தால் எத்தனையோ பிராமணர்களை வாயடைக்க வைத்தவர். அவருக்கு டெல்லி மற்றும் லக்னோ போன்ற நகரங்களில் பெரும் செல்வாக்கு இருந்தது. மேலும் அவர் தந்திர சங்கிரகா அப்படின்னு ஒரு நூலையும் எழுதியிருக்கார். தந்திர சாஸ்திரத்தோட சுருக்கம். அந்த நூலில் தன்னுடைய புலமையை சுலோகங்களிலும் விளக்க உரையிலும் நல்லா வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ உன்னை பார்த்தாரு. உடனே அவர் எழுதின தந்திர சங்கிரகா எங்கக்கூடிய நூலை ஒரு பிரதியை காயில் டக்குன்னு தூக்குனார். தூக்கிட்டு படகுல ஏறுறாரு. 6 மணி நேரத்தில் அவர்கள் எங்கே வந்துட்டாங்க? கோத்ருமத்துக்கு வந்தாச்சு. அங்கே படித்த ஒருவனிடம், அத்வைத தாசாவிடம் போய் தான் வந்திருக்கும் விஷயத்தை கூறுமாறு கட்டளையிட்டு விட்டு அவர் படகிலேயே உட்கார்ந்திருந்தார். அந்த தூதுவன் அத்வைத தாசா தன் பஜனை குடிசையில் கரிநாம ஜெபம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அவருக்கு வந்தனம் செலுத்தினார். நீர் யார், எதற்காக வந்திருக்கிறாய் என்று அத்வைத தாசா விசாரித்தார். அவர் அதுக்கு பதில், பெருமதிப்புக்குரிய திகம்பர சக்கரவர்த்தி என்னை இங்கு அனுப்பினார். நீங்கள் உங்கள் பழைய நண்பரான அவரை
இன்னமும் ஞாபகம் வைத்துள்ளீரா இல்லையா என்று கேட்டு வர சொன்னார் அப்படின்னு அந்த தூதுவன் சொல்கிறான். அதுக்கு அத்வைத தாசா உடனே சொல்கிறாரு, ஓ திகம்பரன், என்னுடைய பாலிய நண்பன் ஆயிட்டு, அவன் எங்கேன்னார். அவனை நான் எப்படி மறக்க முடியும்? அவன் இப்போது வைஷ்ணவ தர்மத்தை ஏற்றுக்கொண்டு விட்டானா அப்படின்னு கேட்காரு. அதற்கு அந்த தூதுவன், அவர் இப்போது படையில் உட்கார்ந்திருக்கிறார், அவர் வைஷ்ணவரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னான். ஏன் அவன் நதிக்கரையில் படகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? என் குடிசைக்கு வர வேண்டியதுதானே என்று அத்வைத தாசா கேட்குறாரு. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இங்கே உள்ள எல்லாம் அங்கே போகும். அப்போ இதை கேட்ட தூதுவன் திரும்பி சென்று திகம்பர சக்கரவர்த்தியிடம் சொல்கிறான். சுமார் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திகம்பர சக்கரவர்த்தி அவளு கூடால ஒரு கொஞ்சம் பேர் கூடால அத்வைத தாசாவின் குடிசைக்கு வந்து சேர்ந்தார். திகம்பர சக்கரவர்த்தி தன் இதயத்தில் மிகவும் தாராளமான மனப்பான்மை உள்ளவர். தன் பழைய நண்பனை கண்டதும் பேரானந்தம் அடைந்தார். அத்வைத தாசாவை கட்டி பிடித்து கொண்டு தானே எழுதிய ஒரு பாடலை பாடினார். காளி தொமார லீலா கேலா கே ஜானமா திரிபுவனே கபு புருஷ கபு நாரி கபு மத்தகவோ கோரணே பிரம்மாஹயே சிருஷ்டி கரே सृष्टिनाशहये हर विष्णुहये विश्व व्यापिपालको मा सर्वजने कृष्णरूपे वृन्दावने वांसी बाजावो वने वने आपार गौरहये नवद्वीपे மாதாவோ சபே சங்கீர்த்தனே. யார் பாடிட்டு இருக்காரா இருப்போம்? ஓ காளியம்மா, மூ உலகங்களிலும் உன்னையும் உன் லீலைகளையும் தெரிந்தவர் யார்? நீ சில சமயம் மனிதனாக தோன்றுகிறாய், சில சமயம் நீ பெண்ணாக தோன்றுகிறாய், சில சமயம் நீ போர் செய்யும் கோர ரூபத்தில் தோன்றுகிறாய். நீ பிரம்மனாக இருந்து உலகங்களை படைக்கிறாய், சிவனாக இருந்து அவற்றை அழிக்கிறாய், விஷ்ணுவாக இருந்து அத்தனை உலகங்களையும் ஜீவன்களையும் காக்கிறாய். நீயே பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றி புல்லாங்குழல் ஊதுகிறாய். நவத்வீபத்தில் கௌரங்கராக தோன்றி எல்லோரையும் ஸ்ரீ ஹரிநாமத்தை ஜபிக்க வைத்து போதை உண்டாக்குகிறாய். அத்வைத தாசா இதை கேட்குறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு திகம்பர சக்கரவர்த்திக்கு உட்காருக்கு இலையிலால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. வரவேண்டும் என் நண்பனே வரவேண்டும், நாம் பார்த்து மிகவும் நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று அழைத்து உட்கார வைக்கிறார். ஆசனத்தில் அமர்ந்த திகம்பரர் தன் அன்பை கண்ணீரால் காட்டி, என் நண்பன் காளிதாசா. யார் காளிதாசா? லாகிரி மகாஷாயா காளிதாசான்னு அவருக்கு காளிதாசா, லாகிரி மகாஷாயா காளிதாசா. அவர் அந்த நியமத்தான் சொல்கிறார். எல்லோரும் பெங்காலில் நிறைய பேர் எல்லாம் காளி தான் இருக்கும். காளி அங்கே நிறைய வழிபடுவாங்க, நமக்கு தெரியுமே. அப்போ என் நண்பன் காளிதாசா, நான் எங்கே போய்விடுவேன்? இப்போதோ நீ ஒரு துறவியாய் மாறிவிட்டாய். தேவர்களுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதிலும் உன் மத கடமைகளை செய்ய வேண்டும் என்பதிலும் உனக்கு அக்கறையே இல்லை. நான் பஞ்சாபிலிருந்து நிறைய நம்பிக்கையுடன் வந்தேன். நம் பாலிய நண்பர்களான பேஷா, பாக்லா, கெண்டா, கிரீஷ், ஈஷே பாக்லா, தனுவா, மரவேலை செய்த கேலா மற்றும் காந்தி பட்டாச்சாரியா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போது நீனும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்போ சில சமயம் நான் கங்கையை கடந்து சாந்திப்பூருக்கு வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்றும்
அதேபோல் நீயும் கங்கையை கடந்து அம்பிகா கால்னாவுக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். மீதி இருக்கும் நாட்களையாவது நாம் சேர்ந்திருந்து தந்திர சாஸ்திரங்களை படித்தும் பாடியும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் ஐயோ, எவ்வளவு பெரிய அடி எனக்கு கிடைத்துள்ளது! நீ ஒரு விலையற்ற, ஒன்றுக்குமே உதவாத மாட்டுச் சாண குவியலாக ஆகிவிட்டாயே. இதனால் உனக்கு இந்த பிறவியிலேயோ அடுத்த பிறவியிலேயோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. என்னிடம் சொல், இந்த கீழ் நிலைமை உனக்கு எப்படி வந்தது என்று பரிதாபமாக பேசினார். தன் பாலிய நண்பனுடன் தனக்கு எந்த விதத்திலும் ஒத்து போகாது என்பதை அத்வைத தாசா உடனேயே கண்டு கொண்டார். எனவே திகம்பரின் அவருடைய கட்டிலிருந்து வெளியேறதுக்காக ஒரு திட்டம் போட்டார். எப்போவுமே சங்கம், நம்மளோட சங்கம் சரியாக இருக்கணும். நம்மளோட இப்போ வைஷ்ணவர்கள்னால் வைஷ்ணவர் கூட தான் நம்ம எப்போவுமே சங்கம் வச்சுருக்கணும். இல்லை இதில் இல்லாமல் மற்றவங்களார நீங்கள் வச்சவங்கன்னா நமக்கு போயிடும், எல்லாம் போயிடும். அவர் ஒரு திட்டம் போடுறாரு, இருந்தாலும் அவன் நண்பனாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவருடைய ஃப்ரெண்டு திகம்பர சக்கரவர்த்தியோட சொல்கிறாரு, ஓ நண்பனே, நான் முன்னால் அம்பிகா கால்னாவில் குள்ளி தண்டா விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் ஒரு புளிய மரத்தை நோக்கி நம்ம ஓடுது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த புளிய மரம் கௌரிதாச பண்டிதரின் வீட்டுக்கு பக்கத்தில் நின்றது. அதன் கீழ்தான் ஸ்ரீ கௌர நித்தாய், கௌரங்க மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் உட்கார்ந்திருப்பது வழக்கம். நண்பனே அது சொல்கிறார். அப்புறம் அத்வைத தாசா சொல்கிறாரு, நண்பனே, அப்போது நான் அந்த புளிய மரத்தை நீ தொடாதே, அது சசி மாமியின் மகன், அதாவது கௌரங்க மகாபிரபு உட்கார்ந்த இடம், அதை நாம் தொட்டால் நாமும் சன்னியாசி ஆகிவிடுவோம் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு அத்வைத தாசா கேட்குறாரு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய மரம், அதே மரம் இப்போ இருக்குது. நான் லாஸ்ட்டு போயிருக்கும்போது அதில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அந்த இடத்த சுற்றி இருக்குது. அதில் சின்ன கோயில் மாதிரி வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபுவோட கால் பாதம் அதே மாதிரி அது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது கம்ப்ளீட்டாக. அவர் இங்கே வருவாங்க, ரெண்டு பேரும் வருவாங்க, வந்து உட்காருவாங்க. அப்போ திகம்பரர் சொல்கிறாரு, ஆம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அந்த சமயம் உனக்கு வைஷ்ணவர்களிடம் மேல் அக்கறை அதிகமாக இருந்தது. அதனால்தான் நான் நீயும் அந்த கௌரங்காவின் பொறையில் மாட்டி விடுவாய் என்று கூறினேன். அத்வைத தாசா சொல்கிறார், சகோதரனே, அதுவே என் உண்மையான சுபாவம். அப்போது நான் அந்த பொறையில் விழுவதற்கு தயாராக மட்டுமே ஆகியிருந்தேன். ஆனால் இப்போதோ கௌரங்க மகாபிரபுவின் பொறையில் முழுவதுமாகவே விழுந்து விட்டேன். இதை கேட்ட திகம்பரருக்கு அதிர்ச்சி. அவர் சொல்கிறார், ஆனால் அதனால் என்ன, என்னோட கையை நீ பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கொண்டு நான் ஒன்று வெளியே வந்துரு. இந்த பொறையில் மாட்டிக்கொண்டிருப்பது நல்லதல்ல. அப்படி அதுக்கு அத்வைத தாசா சொல்கிறாரு, சகோதரனே, இந்த பொறையில் நான் மாட்டிக்கொண்டிருப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதில் தான் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். இந்த பொறியை நீ ஒரு தடவை தொட்டு பார்த்தாலே போதும், நீயே கண்டுகொள்வாய். அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, நான் அனைத்தையும் பார்த்து விட்டேன். முதலில் இது ஆனந்தம் போலவே தான் இருக்கும், ஆனால் கடைசியில் அது ஏமாற்றத்திலேயே தான் முடியும். அத்வைத தாசா சொல்கிறாரு, அப்படி என்றால் நீ இப்போது மாட்டியிருக்கும் பொறி எப்படிப்பட்டது? கடைசியில் இது ஆனந்தத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கிறாயா? உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளாதே. அப்போ கேட்குறார். அப்புறம் திகம்பரா சொல்கிறார், நாங்கள் எல்லோரும் மகாவித்யா துர்காவின் சேவகர்கள். நாங்கள் இப்போதும் ஆனந்தமாக இருப்போம், எப்போதும் ஆனந்தமாக இருப்போம். நீ ஆனந்தமாக இருப்பதாக கூறுகிறாய், ஆனால் நீ கொஞ்சம் கூட ஆனந்தமாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, கடைசியில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் போய்விடும்.
என்ன காரணத்துக்காக ஒருவன் வைஷ்ணவனாக ஆக வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. எங்களை பார், நாங்கள் விதம் விதமான மாமிசங்கள், விதம் விதமான மீன்கள், இவை அனைத்தையும் உண்டு ஆனந்தமாக இருக்கிறோம். ஆடம்பரமாக நல்ல ஆடைகளை உடுத்து சந்தோஷமாக இருக்கிறோம். வைஷ்ணவர்கள் என்று கூறும் உங்களை விடவும் நாங்கள் நாகரிகத்தில் மிகவும் மேலோங்கி இருக்கிறோம். இந்த ஜட உலகம் என்னென்ன ஆனந்தங்களை நமக்கு கொடுக்கிறதோ அவை அனைத்தையும் நாங்கள் அனுபவித்து சுகிக்கிறோம். ஆனால் வைஷ்ணவர்களான நீங்களோ எந்த விதமான ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் மோட்சம் கூட கிடைக்காமல் போய்விடுவீர்கள். அதுக்கு அத்வைததாசர் சொல்கிறார், சகோதரனே, கடைசியில் எனக்கு மோட்சம் கூட கிடைக்காது என்று ஏன் சொல்கிறாய்? அதுக்கு திகம்பரர் சொல்கிறார், பிரம்மதேவரோ விஷ்ணுவோ சிவபெருமானோ எவர் ஒருவர் நிஷ்டரிணி தாயாரிடம் அக்கறை வைக்கவில்லையோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் அவளேதான் எல்லா சக்திக்கும் ஆதாரம். அவளேதான் பிரம்மா, விஷ்ணு, மகேஷா அனைவருக்கும் சக்தியை அளிப்பவள். அந்த தாயார் நினைக்கும்போது அத்தனையும் திரும்பவும் அவளது வயிற்றினுள் செல்கிறது. அந்த தாயாரை நீ எப்போதாவது வழிபட்டு இருக்கிறாயா? அத்வைததாசா கேட்குறாரு. சரி, நீ கூறும் நிஷ்டரிணிங்களுடைய தாயார் ஒரு உணர்வுள்ள வஸ்துவா அல்லது ஜட வஸ்துவா? அதுக்கு திகம்பரர் கூறுறாரு, அவள் உணர்வின் சொரூபம். அவள் சர்வ சுதந்திரமானவள். அவளுடைய நிமித்தத்தினால்தான் அந்த நிமித்தத்தினால் மட்டும்தான் அத்தனை ஜீவன்களும் உற்பத்தி பண்ணப்படுகின்றன. அதுக்கு அத்வைததாசா கேட்குறாரு, அப்படின்னா புருஷர் என்பவர் யார்? பிரகிருதி ஜடம் என்பது யார்? அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, வைஷ்ணவர்கள் பஜனையில் மட்டுமே காலத்தை கழிப்பவர்கள். அவர்களுக்கு தத்துவத்தை பற்றி என்ன தெரியும்? உண்மையில் ஒன்றுமே தெரியாது. நான் சொல்கிறேன், நீ என்னிடமிருந்து நீ அறிந்து கொள். புருஷரும் பிரகிருதியும் தனித்தனியாக தோன்றினாலும் அவை உண்மையில் ஒன்றே. உதாரணமாக ஒரு பட்டாணியை எடுத்துக்கொள்வோம். அதன் உள் 2 பாதிகள் உள்ளன. ஒன்று புருஷரும் இன்னொன்று பிரகிருதியும் ஆகும். புருஷர் உணர்வு உள்ள வஸ்து, பிரகிருதி ஜட வஸ்து. அவை இரண்டும் வித்தியாசமின்றி ஒன்றாக கலந்து தோலால் பொதியப்பட்டு முழு பட்டாணியாக காணப்படுவதே பிரம்மம். அத்வைததாசா இதை கேட்டுட்டு கேட்காரு, அப்போ உன்னுடைய தாயார் புருஷரா, அதாவது ஆணா, இல்லை பிரகிருத்தியா, பெண்ணா? அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, ஓ, சில சமயம் அவள் ஆண், சில சமயம் அவள் பெண். ஓ, இது நல்லாவே இருக்குது. அவர் கேட்குறாரு, புருஷரும் பிரகிருதியும் பட்டாணியில் உள்ள 2 பாதிகள் போன்றது என்றால் அதில் எது தாயார் எது தந்தை? திகம்பரர் சொல்கிறார், பார், என்னிடம் நீ தத்துவ விசாரம் செய்கிறாயா? மிக்க நன்று. நாங்கள் எந்த விதமான வாதத்துக்கும் தயார். உண்மை என்ன என்றால் பிரகிருதி தாயார், புருஷர் அதாவது சைத்தன்யா தந்தை, புருஷர் தந்தை. அப்படி என்றால் நீ யார்? ஓ பாஷபத்தோ பவே ஜீவ பாஷு முக்தக சதாசிவக. என்ன அர்த்தம்னா, ஒருவன் மாயையின் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் போது அது ஒரு ஜீவன். அது மாயையிலிருந்து விடுபடும் போது அது சதாசிவன். அதுக்கு கேட்காரு, நீ ஒரு ஜீவனா அல்லது ஜடமா? திகம்பரர் சொல்கிறாரு, நான் ஒரு ஜீவன், தாயார் தான் ஜடம். நான் மாயையில் கட்டுப்பட்டிருக்கும் போது அவள் என் தாயார். பாருங்க, நான் மாயையில் கட்டுப்பட்டிருக்கும் போது அவள் என் தாயார். ஆனால் நான் மாயையிலிருந்து விடுபடும் போது அவள் என் மனைவி ஆகிறாள். பாருங்க, எங்கே போகுது பிலாசபி போகிற போக பாருங்க.
அத்வைத தாசா கேட்ட உடனே சபாஷ், ஓ ஷபாஷ், ஷபாஷ் ஷபாஷ், இப்போது உண்மை அனைத்தும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எனக்கு விளங்குகிறது. இப்போது யார் உனக்கு தாயாரோ அவள் பின்னால் உன் மனைவியாக ஆகிறாள். சபாஷ் ஷபாஷ். எங்கே இந்த பெரிய தத்துவத்தை படித்தாய்? அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, சகோதரனே, நான் உன்னை மாதிரி வைஷ்ணவா வைஷ்ணவா என்று கூவிக்கொண்டு இங்கும் அங்குமாக அலைந்து திரிவதில்லை. அளவிட முடியாத என் அத்தனை தொடர்புகளினால் எத்தனையோ சந்நியாசிகளிடமிருந்தும், எத்தனையோ பிரம்மச்சாரிகளிடமிருந்தும், எத்தனையோ தந்திரவாதிகளிடமிருந்தும் இரவும் பகலும் தந்திர சாஸ்திரங்களை படித்தும் இந்த மகா தத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஸோ அதுக்கு அத்வைத தாசர் சொல்கிறாரு, அவர் உள்ளுக்குள்ளே அவர் என்ன நினைக்கிறாரு, இது என்ன பயங்கரமான பேய் பிடித்த நிலையாக உள்ளது அப்படின்னு உள்ளுக்குள்ளே எண்ணிட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தயவு செய்து நீ இன்னும் ஒரு தத்துவத்தையும் எனக்கு விளக்க வேண்டும். நீங்கள் நாகரிகத்தில் முன்னேறியவர்கள் என்று சொன்னாயே, நாகரிகம் என்றால் என்ன? பௌதிக விஞ்ஞானம், அதாவது பிராகிருத்திக விஞ்ஞானம்னா என்ன, அதையும் எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. யார்? அத்வைத தாசா. அப்போ திகம்பரர் சொல்கிறாரு, நாகரிகம் என்ன, சமுதாயத்தில் எப்படி நாம் பேச வேண்டும், எப்படி நாம் நல்ல துணிமணிகளை மற்றவர்கள் மகிழும்படி அணிய வேண்டும், எப்படி மரியாதையுடன் மற்றவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே. இவை எதுவுமே உன்னிடம் கொஞ்சம் கூட கிடையாது, இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீ நிச்சயமாக கூடி பழகும் தன்மை உள்ளவன் அல்ல. நீங்கள் வேறு எவரிடமும் பழக மாட்டீர்கள். மற்றவர்களிடம் எப்படி இனிமையாக பேசி மகிழ வைக்க வேண்டும் என்பது உன்னை போன்ற வைஷ்ணவர்களுக்கு தெரியவே தெரியாது. உன்னை போன்ற ஒரு வைஷ்ணவர் எவனாவது ஒருவனின் மேல் கண் வைத்தாலே போதும், உடனே அவனை ஹரிநாமத்தை ஜபிக்க சொல்வீர்கள். ஏன் நீங்கள் மற்றவர்களிடம் நாகரிகத்தை பற்றியே பேசுவதில்லை? நீங்கள் அணியும் துணிகளினால் எவரும் உங்களை சபையில் உட்கார அழைப்பதில்லை. கோமணத்தை அறையில் உடுத்தி கொண்டு, தலையில் ஒரு குடுமையையும் வைத்துக்கொண்டு, கழுத்தில் துளசி மாலையையும் கட்டிக்கொண்டு பைத்தியக்காரனைப் போல் திரிகிறீர்கள். இது என்ன உடை? மேலும் உருளைக்கிழங்கையும் மற்ற கிழங்கு வகைகளை மட்டுமே உண்கிறீர்கள். உங்களுக்கு நாகரிகம் என்பதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையினால் என்ன பயன்? ஒரு பயனுமே இல்லை. அத்வைத தாசா கேட்குறாரு. அவருக்கு கடுமையான வாதத்தை ஏற்படுத்தி அவருடைய ஃப்ரெண்டு திகம்பரருக்கு கோபத்தை உண்டு பண்ணதுக்கு அவருக்கு அதாவது அவர் இஷ்டம் இல்லை. ஆனால் நினைக்கிறாரு, இவரை இங்கேருந்து அனுப்பினா தான் நமக்கு நிம்மதிங்கக்கூடிய நோக்கத்தில் அவர் சொல்கிறாரு. நீங்கள் இந்த பிறவியில் இப்படி நாகரிகமாக வாழ்வதால் அடுத்த பிறவியில் சிறந்த இலக்கை அடைவீர்களான்னு கேட்குறார். இப்போ நாகரிகம்னு நாகரிகத்தில் இருக்கீங்க. அப்போ அடுத்த பிறவியில் நீங்கள் எப்படி, அதாவது என்ன இலக்கு, என்னது, இன்னொரு பிறவி வரக்கூடாது. அப்போ அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்களா? அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, நாகரிகம் மட்டும் ஒருவனுக்கு மேலான அடுத்த பிறவியை கொடுக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சமுதாயத்தை நாகரிகம் இல்லாமல் எப்படி உயரத்துக்கு கொண்டு செல்ல முடியும்? அத்வைத தாசா சொல்கிறாரு, சகோதரனே, நீ அதிருப்தி அடைய மாட்டாய் என்றால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திகம்பர சொல்கிறார், நீ என் பாலிய நண்பன், உனக்காக நான் என் உயிரையை கொடுக்க தயார். அப்படி என்றால் நீ சொல்வதை நான் எவ்வாறு தாங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும்? நான் நாகரிக பழக்க வழக்கங்களில் மிகவும் சிறந்தவன். நீ என்னை கோபப்பட வைத்தாலும் கூட நான் உன்னிடம் இனிமையாகத்தான் பேசுவேன். ஒருவன் தன் உள் உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு மறைக்கிறானோ, மறைத்து கொண்டு வெளியே அழகாக பேசுகிறானோ, அவனே நாகரிகத்தில் மிகச் சிறந்தவன். இதை கேட்கும்போது அத்வைத தாசாவுக்கு இன்னும் சிரிப்பு. அவர் சொல்கிறாரு,
மனிதனின் வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதில் நிறைய கஷ்டங்களும் உள்ளன. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஸ்ரீஹரியை எளிமையான வாழ்க்கையுடன் வழிபடுவதே. இந்த ஜட உலகத்தில் சமுதாயத்தை பற்றியும் நாகரிகங்களை பற்றியும் படிப்பது நம் உயிரையே நாம் ஏமாற்றுவது போன்றதாகும். நாகரிகம் என்ற வார்த்தைக்கு சமுதாயத்தை ஏமாற்றுவது என்பதுதான் பொருள் என்று நான் படித்திருக்கிறேன். ஒருவன் உண்மையான வழியை பின்பற்றினால் அவன் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வான். ஆனால் அவன் நேர்மை இல்லாதவனாக இருந்தால் நாகரிகம் என்ற போர்வையில் மற்றவர்களிடம் இனிமையாக பேசினாலும் உள்ளுக்குள் அவன் ஏமாற்றுக்காரனாகவும் தீயவனாகவும் தான் இருப்பான். நாகரிகம் என்று நீ விவரித்ததில் எந்த விதமான நற்குணங்களும் இல்லை. ஏனென்றால் உண்மை பேசுவதும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதும் தான் நற்குணங்களாகும். நவீன காலத்தில் நாகரிகம் என்பதற்கு ஒருவனின் உள்ளுக்குள்ள அழுக்குகளை மறைத்து மூடுவது என்றே பொருள். கேளுங்க, நவீன காலத்தில் நாகரிகம் என்பதற்கு ஒருவனின் உள்ளுக்குள்ள அழுக்குகளை மறைத்து மூடுவது என்றே பொருள். நாகரிகம் என்ற சொல்லுக்கு சப்யதா என்பது மூல வார்த்தை. சப்யதா என்றால் ஒரு சபையில் அமர தகுதி உடைதல் என்று பொருள். ஏமாற்றம் எதுவும் பண்ணாமலும் பாவச் செயல்கள் எதுவும் செய்யாமலும் இருக்கும் ஒருவனுக்கு மட்டுமே அந்த தகுதி உண்டு. அந்த தகுதி ஒரு வைஷ்ணவரை தவிர வேறு எவருக்குமே கிடையாது. வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் மட்டும்தான் நாகரிகம் என்ற பெயரில் பாவச் செயல்களை செய்யும் சமுதாயத்தில் ஈர்க்கப்படுவார்கள். நாகரிகம் என்று நீ பேசிய எதுவும் ஒரு ஜீவனின் நித்திய தர்மம் அல்ல. மற்றவர்களை கவர அழகான விதவிதமான துணிகளை அணிவது நாகரிகம் என்றால் விலை மாதுக்கள் உங்களை விடவும் மிகவும் நாகரிகமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் விதவிதமான கவர்ச்சி கவருவதற்காக விதவிதமான துணிகளை அவர்கள் அணிகிறார்கள். அப்படி என்றால் விலை மாதுக்கள் உங்களை விடவும் மிகவும் நாகரிகமானவர்கள். ஆடை என்பது ஒருவரின் உடலை மறைக்க வேண்டும், சுத்தமானதாக இருக்க வேண்டும், எந்த விதமான துர்வாசனையும் இன்றி இருக்க வேண்டும். இதேபோல் ஒருவனின் ஆகாரம் சுத்தமானதாகவும் சத்துள்ளதாகவும் சுகாதாரத்துக்கு உகந்ததாகவும் குறைவில்லாததாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ அதன் ருசியை மட்டுமே பார்க்கிறீர்கள். அது சுத்தமானதா இல்லையா என்பதை பற்றி பார்ப்பதே இல்லை. மாமிசம், மது போன்றவை இயற்கையாகவே மிக மிக அசுத்தமான பொருட்கள். அவை நாற்றம் பிடித்த பொருட்கள். நாகரிகம் என்ற பெயரில் அவற்றை உண்ணும் மனித சமுதாயம் பெரும் பாவங்களையே சம்பாதிக்கிறது. கலிதான் தற்போது நாகரிகம் என்ற பெயரில் வந்துள்ளது. திகம்பரர் சொல்கிறாரு, நீ சொல்வது தவறு. முகமதிய ராஜாக்கள் எப்படி நாகரிகமாக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விட்டாயா? முகமதிய அரச சபையில் அவர்கள் எவ்வளவு அடக்கமாக உட்காருகிறார்கள், எவ்வளவு அடக்கமாக பேசுகிறார்கள், எவ்வளவு பண்பாடு உள்ளவர்கள் என்பதை பார். அத்வைத தாசா சொல்கிறாரு, இவையெல்லாம் வெறும் வெளி உலக நடத்தைகள். நன்னடத்தைகள் இல்லை என்றால் ஒருவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? நீ முகமதி அரசாங்கத்தில் வெகு காலங்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாய். எப்போது மனித சமுதாயம் பாவச் செயல்களை செய்யாமல் இருக்கிறதோ அதுவே உண்மையான நாகரிகம். இந்த கலியுகத்தில் நாகரிகம் என்ற பெயரில் செய்யும் அனைத்துமே உண்மையில் வெறும் வெளி வேடம்தான். திகம்பரர் சொல்கிறார், இங்கே பார், படித்த நவீன மனிதர்கள் அனைவரும் நாகரிகமே மனிதனின் உண்மையான சமுதாயம் என்று கூறியிருக்கின்றனர். நாகரிகம் அற்றவர்கள் மனிதர்களை அல்ல என்றும் கூறியுள்ளனர். எவ்வாறு பெண்கள் தங்கள் குறைகளை மறைக்க விதம் விதமான ஆபரணங்களையும் அழகான ஆடைகளையும் அணிகிறார்களோ அதுவே நவீன நாகரிகத்தின் முக்கியமான அம்சம் என்று அவர்கள் கருதுகின்றனர். அத்வைததாசா சொல்கிறார், நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று பார். நீ படித்தவர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் உண்மையிலேயே போக்கிரிகள்.
அவர்கள் காலத்தையும் நிலைமையும் தங்களுக்கு சாதகமாக உபயோகிப்பவர்கள். தங்கள் பாவ செயல்களால் இதயத்தில் பதிந்திருக்கும் பாவ விளைவுகளால் நாகரிகம் என்ற ஏமாற்று வித்தைகளுக்கு உகந்தையாக இருக்கிறார்கள். இவ்வாறு தங்களது குறைகளையும் மறைத்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே அறிவுள்ள சான்றோர் எவரும் இந்த நாகரிகத்தினால் சந்தோஷப்படுவார்களா? தேவையற்ற வாதங்கள் செய்பவர்களும் போக்கிரித்தனமான செயல்களை செய்பவர்களும் மட்டுமே இந்த நாகரிகத்தை ஆதரிப்பார்கள். திகம்பரர் ஆர்கியூ பண்ணுறாரு, இல்லை, படித்தவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நவீன விஞ்ஞானத்தால் நம் நாகரிக உலகம் மேலும் உயர்ந்து கடைசியில் ஒரு சொர்க்கமாகவே ஆகிவிடும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்கு அத்வைததாசா சொல்கிறார், கிடையாது, இது வெறும் கற்பனை. இதை மக்கள் நம்புவதோ விந்தையிலும் விந்தை. இதில் வேடிக்கை என்னவென்றால், தானே இதில் நம்பாமல் ஆனால் மற்றவர்களுக்கு இதை பெரிதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போ பாருங்கள், கொஞ்சம் நான் இப்போ இதிலேருந்து வரேன், கொஞ்சம் ஆஃபில் வரேன், இப்போ திருப்பி பலபடி படிப்பேன். அங்கே டெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். அறிவியல் அவங்க சொல்லுது என்ன சொல்லார் திகம்பர், என்ன சொல்லார்? அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தில் ஏற்படும் முன்னேற்றம் பூமியை சொர்க்கமாக மாற்றுகிறதுன்னு அவர் திகம்பரர் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? பக்தி தான் குறிக்கோள். அப்போ எளிய வாழ்க்கை மட்டுமே உண்மையான பக்தியை கொடுக்கும். நாகரிக வாழ்க்கை வந்து பக்தியை அழிக்க தான் செய்யும். இது நான் இப்போ இந்த படத்தில் போட்டிருக்கேன். இதில் வந்து வம்சிதாச பாபாஜி, அவர் இவ்வளோக்கும் முதல்ல அவர் பிறந்தது ஒரு மீனவராக தான் பிறந்தார். மீன் பிடிச்சி மீன் விற்று அதில் வரக்கூடியது தான் அவரோட இதை அவரோட பிழைப்பே அந்த மாதிரி. ஆனால் அவர் பிடிச்சிட்டு வெளியே அப்படி வீட்டுக்கு வரும்போது எல்லாம் இதாக இருக்கும். அவருக்கு ஒன்றும் துணியும் கிடையாது, ரெண்டே துணி, மேலே ஒன்று அப்புறம் ஒரு அரை, இவ்வளோ தான் அவருக்கு துணியே. வரும்போது அங்கே அதில் என்ன பண்ணுவார்னா, வரும்போது ஒரு கோயிலை தாண்டி போவார். ஒரு கிருஷ்ணர் கோயிலை தாண்டி போகும்போது அங்கே அங்கே உள்ள ஒரு வைஷ்ணவர் வந்து என்ன ஹரிக்கதை கொடுப்பார். அந்த ஹரிக்கதையாவே கேட்பார். வெளியே இருந்தால் அங்கே உள்ளே போக முடியாது, மீனை சாப்பிட்ருங்க, எப்படி உள்ளே போக முடியும்? அப்போ ஹரிக்கதை கேட்டு இது கேட்க வெளியே தான் கேட்பார். கேட்டு அவருடைய ஹார்ட்டே மாறிடுது. கடைசியில் வீட்டையே எல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் துறந்து அவர் பெரிய மகான், ஏகப்பெரிய பக்தரானார். அவரோட சரித்திரம் அது ஒரு தனி. அப்போ அவர் பாருங்கள், வீட்டில் அவரோட குடிசைக்கு வந்து டோர் கூட கிடையாது. ரொம்பவும் எளிமையாக வாழ்கிறாரு. ஆனால் அவரோட பக்தி நிலையை பார்த்தீங்களா? அப்போ என்ன வேணும்னா, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். அதுக்கு பதிலாக நாம் இங்கே நாகரீகம் இங்கே கூடியதில் என்ன வருது? சொஃபிஸ்டிகேட்டட் லிவிங், நோ திங்கிங். இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் யாருக்கும் பக்தி கிடைக்க மாட்டேங்குது. இந்த லைஃபே கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் துர்கா சக்தி வழிபாடு செய்வர்களை வந்து செய்யக்கூடியவங்க வந்து மாமிசம், மது எல்லாம் சாப்பிடுவாங்க. கெட்ட விதமான பழக்க வழக்கங்களை வேறு வச்சுருப்பாங்க. அது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த துர்கா சக்தி வழிபடக்கூடியவங்க அந்த நிலையெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன எது நல்லது எது தப்புன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி பார்த்துக்கலாம், ஈவன் பார்த்துக்கலாம், காளி பக்தர்கள் காளி மாதாவுக்கு மது மாமிசம் படைப்பார்கள். ரொம்ப புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்களும் கூட அதில் தான் மாட்டியிருக்காங்க. அவன் பாருங்கோ, இப்போ எல்லாம் வங்காளத்துலாம் பார்த்தோம்னா எல்லாம் கம்ப்ளீட் நிறைய காளி தான். காளி பூஜை நிறைய. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான இந்த ஆடுகளை கொண்டு வெட்டி அதோட ரத்தம் வந்து ஆறாக போயிட்டே இருக்குமா. டெய்லி வெட்டு நடக்கும். இப்படி போயின்னு இருக்கு. ஆனால் நம்ம நிலை என்ன? காளி வழிபாட்டை பற்றி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கடுமையாக சாடியுள்ளார். அவன் ஒரு தடவை என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, இந்த காளி வர்ஷிப்பர்ஸ் வந்து ஸ்ரீவாச தாக்கூர் அவரோட வீட்டுக்கு முன்னால் மாமிசத்தை போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. வெளியே கொண்டு போய் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? அவர் உலகம் ஏதோ இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டார். சரி, வச்சவனுக்கு எல்லாம் நடக்கணிட்டு அவர் பண்ணலை, ஒன்றும் இது பண்ணலை. என்னாச்சு? வச்சது பிராமணன். வச்ச பிராமணன் வந்து காலராவில் மாட்டி உடனே செத்தான். அவன் 2-3 நாளே அவுட்டு.
செத்து போனான். அப்போது இந்த காளி வர்ஷிப்பில் தான் இங்கே இந்த அத்தியாயம் 9 இந்த டயலாக் தான் நம்ம கொண்டு வருது. இப்போ இனி பாகம் 2 தான் முடியும். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பாகம் 1 எல்லாம் முடியாது. இது வந்து பெரிய டயலாக், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஆக்சுவலாக. அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? என்னை மட்டும் வழிபடு. அந்த வத்து பலம் தேஷாம் தத் பவத்யல்ப மேதஷாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாமபின்னு சொல்கிறார் அவர். குறைந்த புத்தியுள்ள அதாவது மந்த புத்தியுடைய மனிதர்கள் தேவர்கள், அவங்கள தான் தேவர்களை வணங்குகிறார்கள். அவர்களின் பலன்கள் வரம்புக்கு உட்பட்டவை, ரொம்ப தற்காலிகமானவை. தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களின் உலகத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் என் பக்தர்கள் இறுதியில் எனது பரமை உலகத்தை அடைகிறார்கள்னு அவர் சொல்கிறார் பகவத்கீதையில். ஆனால் என்ன நடக்குது? எல்லாரும் காளி நீட்டு வேகமாக ஓடுறாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு நான் தான் அந்த என்ன வழிபடுன்னு சொல்கிறாரு. காளி அப்படி சொல்லலை, ஆனால் எல்லாம் காளிக்கிட்ட தான் ஓடுறாங்க. அங்கே போய் எல்லாம் அங்கே தான் ஓடுது. ஏன் அப்படி? அவங்களுக்கு புத்தி இல்லை. என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி மாமிசம் சாப்பிட்றாங்களே, இவங்களை பற்றி சயின்டிஃபிக்காக என்ன பெரிய பிரச்சனை? அந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை அவங்களால தான் வருது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு நிறைய வியாதிகள் வரும், இன்னும் ஹார்ட் அட்டாக், அந்த இது நிறைய பிரச்சனைகள் வரும்னு அது சயின்ஸ் சொல்கிறது, நான் சொல்கிறது இல்லை. இருந்தாலும் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மாமிசம் சாப்பிடுவது நாகரிக பழக்கம்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பாருங்க. நவீன நாகரிகம் என்று இறைச்சி உண்பவர்கள் இந்த உலகை எவ்வளவு பரிதாபகரமாக ஆக்குறாங்கன்னு பாருங்க. நீங்கள் எடுங்க, 16 கிலோ தானியத்தை எடுத்துக்குங்க. 16 கிலோ தானியம் வந்து 20 பேருக்கு ஈஸியாக அவங்க சாப்பிடலாம். 16 கிலோ தானியம் 20 பேர் நீட்டாக சாப்பிடலாம். இதே 16 கிலோ தானியத்தை நீங்கள் மாட்டுக்கோ ஏதாவது இந்த மாதிரி மாமிசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஏதாவது விலங்குகளுக்கோ கொடுக்குறீன்னு வச்சுக்கோங்க. 16 கிலோ தானியம் கொடுத்தா 1 கிலோ தான் மாமிசம் கிடைக்கும். அந்த 1 கிலோ மாமிசத்தை 2 பேர் தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த தானியத்தை அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 20 பேர் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா 2 பேர் தான் சாப்பிட்றாங்க. 10 மடங்கு வித்தியாசம். அப்போ மாமிசம் உண்ணவர்கள் தான் இந்த உலகத்தை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அதான் நாகரிகம். குழந்தைகளுக்கு கூட குழந்தைக்கு வந்து சத்து கிடைக்கணும்ட்டு மாமிசத்தை கொடுக்குறாங்க. சத்து ஒரு இவ்வளோ பருப்பு எடுத்து கொடுத்தாலே போதும். மாமிசத்தோட எத்தனையோ மடங்கு சத்து அதில் இருக்குது, அது தெரியாது. இப்படி ஒரு கண்மூடித்தனமாக இந்த உலகமே போயிட்டுருக்கு பாருங்க. அப்போது அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தில் ஏற்படும் முன்னேற்றம் பூமியை சொர்க்கமாக மாற்றுகிறதுன்னு திகம்பரர் கூறினார். அவர் சொன்னார், அப்படி அவர் சொன்னார்ல, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தில் ஏற்படும் முன்னேற்றம் பூமியை சொர்க்கமாக மாற்றுகிறதாம். ஆனால் எந்த உலகத்தில் என்ன நடக்குது? பசி, மனச்சோர்வு, டிப்ரெஷன், கொரோனா, போர்கள், பொல்யூஷன், நிலநடுக்கங்கள், என்னவெல்லாமோ நடக்குது. இதை சொர்க்கம்னு எந்த யார் சொல்லுவான்? முட்டாள் மட்டும்தான் இந்த இந்த ஜட உலகத்தை சொர்க்கம்னு சொல்லுவான். எனிவே பேக்கில் இனி திருப்பி அங்கே போயிடும். அப்போ அதை கேட்டுக்கிட்டு அத்வைத தாசா அப்படி சொல்கிறாரு, திகம்பரா, ஞானம் 2 வகைப்படும். பரமார்த்திக ஞானம், லௌகிக ஞானம். பரமார்த்திக ஞானம்னா நிரந்தரமான உண்மை, அது எப்போதும் உண்மைதான். லௌகிக ஞானம்னா இந்த ஜட உலகம் சம்பந்தமான உண்மை. அப்போ ஜட உலகம் சம்பந்தமான ஞானம் எது? அழிஞ்சு போயிடும். ஜட உலகம் அழியக்கூடியது. அதனால தான் ஆன்மீக ஞானத்தை சுத்த ஞானம்னு சொல்லணும், ஜட ஞானத்தை அதாவது லௌகிக ஞானத்தை அசுத்த ஞானம்னு சொல்லணும். அப்போ வைஷ்ணவர்கள் வந்து எந்த ஞானத்தை அவங்க 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 எடுத்துக்கிறாங்க, எந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா எது? பரமார்த்திக ஞானம் கிடைக்குது, ஆன்மீக ஞானம் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் மற்றவர்களுக்கோ கர்மிகளுக்கோ என்ன கிடைக்கும்? ஜட ஞானம் தான் கிடைக்குது, அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போது இந்த உலகத்தில் பரமார்த்திக ஞானத்தை எவரும் வளர்க்கவில்லை. ஆனால் லௌகிக ஞானமே அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் ஜீவன்களுக்கு இந்த லௌகிக ஞானத்தில் உண்மையில் ஏதாவது தொடர்பு உண்டா?
நம்ம ஜீவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டா? கிடையாது. அப்போ ஒருவனுக்கு லௌகிக ஞானம் அதிகரிக்கும் போது அவனது மனத்தில் நிரந்தரம் இல்லாத ஜட உலக பொருட்களின் மேலுள்ள நாட்டம் அதிகரிப்பது மட்டுமின்றி தங்கள் நிரந்தர உண்மையான ஆன்மீக குறிக்கோள் கூட மங்கி போகிறது. என்னது ஆன்மீக குறிக்கோள்? என்னது? ஆண்டவனுக்கு அவர் கூட போய் அவருக்கு சேவை பண்ணணும், ஆனந்தமாக இருக்கணும் அவர் கூட. அது போயிடும். இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஃபுல்லாக பணம் பண்ணணும், பணம் நிறைய பண்ணணும், பேராசை வரும். கொஞ்சம் பணம் வந்துன்னா என்னாகும்? அது பேராசை வருது. அப்போ சரி நமக்கு இல்லை கிடைக்கலன்னா கோபம் வருது. அப்போ லஸ்ட்டு தான் இது நாம் லஸ்ட்டு. அது லஸ்ட்னா ஆசை. இந்த ஆசை கிடச்சின்னா என்ன பண்ணுவான்? கிரீடு வருது. இது கிரீடு. கிடைக்கலன்னா கோபம் வருது. இதுதான் இதில் தான் மாட்டிட்டு கிடக்கிறோம். அப்போ ஆண்டவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதை வச்சுக்கிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். இல்லை எவனுக்கும் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதான் சொன்னார் யார்? வாமனதேவ். அவர் 3 பாதம் கேட்குறாரு பாலி மகாராஜிட்ட. 3 பாதம் எனக்கு போதுங்கார். பாலி மகாராஜ் சிரிக்காரு. இது எப்படி 3 இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிறா? அவ்வளோதான் அவனுக்கு வேணுமாங்கார். ஆமாம், அவ்வளோதான் வேணும். அதுக்கு ஒரு பயிற்சி. ஏன் அப்படி 3 போதுங்கிற? ஒருவனுக்கு 3 அடியில் அவ்வளோ இருக்கக்கூடிய இதில் அவனுக்கு திருப்தி இல்லைன்னா அதுக்கு 3 லட்சம் அடி இருந்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. மனத்தை திருப்திப்படுத்த முடியாது. எப்போ திருப்திப்படுத்த முடியும்? ஆண்டவனுக்கு பாதத்தில் விழுந்தால் தான் அவனுக்கு திருப்தி வரும். ஏன்னா நம்ம ஜீவன் ஆன்மீக ஸ்வரூபம். அது ஜட சம்பந்தம் உள்ளது கிடையாது. இந்த ஜட சம்பந்தம் உள்ள எண்ணத்தை தான் நம்ம கொடுத்தாலும் ஆன்மீகத்தை ஒரு நாளும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. அது இன்னும் வேணுங்க. இல்லை கிடைக்கலன்னா கோபம் வரும். இதிலே வாங்கி அப்படியே உழன்று இதிலே என்ன ஆயிரம் வாழ்க்கையே நாசப்படுத்தி போய்டுறோம். அதனால தான் ஆன்மீகத்தில் ஒருத்தன் போனான்னு வச்சுக்குவோம், ஒரு குருக்கு காலில் போய் பிடிச்சிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரம் அவனுக்கு ஹாப்பினஸ். அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அப்போது எனவே இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, எந்த அளவு லௌகிக்க ஞானம் கூடுகிறதோ அந்த அளவு வஞ்சனை செய்யும் நாகரிகமும் வளரும் என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதுதான் ஜீவன்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, சரியா? திகம்பரர் கேட்டுட்ருக்கார், சாபக்கேடுன்னு சொல்லிட்டியே, ஏன் இப்படி சொல்கிற? அத்வைத தாசா சொல்கிறாரு, நான் சொன்னேன்ல, மனிதனின் வாழ்க்கையோ மிகவும் குறுகியது. ஜீவன்களான நாம் மேற்கொண்டிருக்கும் பயணத்தில் இந்த உலகம் தற்காலிகமாக தங்குவதற்கான ஒரு இடமே. எனவே ஒரு உண்மையான பயணத்துக்கு வேண்டியதை மட்டுமே நாம் செயலில் செய்து நாம் உண்மையான குறிக்கோளை அடைவதற்காக செயல்பட வேண்டும். இது நல்ல எக்ஸாம்பிள். எத்தனையோ ஜென்மங்கள் பிறக்கிறோம், பிறந்து இது ஒரு பயணம் மாதிரி. அதானே பயணம். எங்கே? ஆண்டவன்கிட்ட போய் சேரணும். ஒரே அடியாக போக முடியலையே. எத்தனையோ பிறவிகள், 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. ஜலஜ நவலக்ஷாணி அப்படி 10 புராணத்தெல்லாம் எழுதி வச்சுருக்கு. அந்த அந்த மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒன்றா பிறந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது என்ன பண்ணுறோம்? அங்கே தான் டென்ட் போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். பாருங்கோ, வெகு தூரம் செல்லும் ஒரு பயணி தன் பயணத்தின் குறிக்கோளான நிரந்தரமாக தங்கும் இடத்தை மறந்துவிட்டு வழியில் தற்சேகமாக தங்கும் ஒரு சத்திரத்தை சீர்படுத்தியும் அழகு செய்தும் காலத்தை வீணாக்கினால் அவனைப் போல் ஒரு முட்டாள் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கோ, இங்கே ஒருத்தன் போகிறான், என்ன ரிஷிகேஷுக்கு போகிறான்னு வச்சுருங்கோ, அதுதான் அவனோட குறிக்கோள். இடையில நிறைய இடத்துல தங்கான். அவன் பார்க்கான், ஒரு சத்திரத்தை தங்கான். சத்திரம் உடஞ்சி கிடக்கு. என்ன தூங்குறது கூட சரியாக இல்லை. அப்படி ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. அவன் பார்க்கான், என்னடா இது, இந்த சத்திரம் இப்படி இருக்க, இப்படி எத்தனை சத்திரமோ அவன் போகும்போது போவான். அப்போ அவன் பார்க்குறான், இந்த சத்திரத்தை நாம் ரிப்பேர் பண்ணணும், இதில் ஒரு சோஃபா செட்டு போடணும், எல்லாம் விழுந்து கிடக்கு, வாலெல்லாம் திருப்பி போட்டு
அதுக்கு என்ன பண்ணணும்? பெயிண்ட் அடிக்கணும். ஆக மொத்தம் அவன் என்ன பண்ண போகிறான்? நாளைக்கு காலையில் பெட்டியை கட்டிட்டு போக போகிறான் அடுத்த இடத்துக்கு. அவன் பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குமே. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில் இது ஒரு சத்திரம்தான். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இடத்த ரிப்பேர் பண்ணி ரொம்ப அழகுபடுத்தி இங்கே இருப்பேன்னா நாளை அவர் எமன் வந்தோடனே காலி பண்ணி ஆகணும். வந்துடுவானே. அப்போ எது முக்கியம்? நம்மளுடைய அந்த ஒரு அந்த 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 தூரத்தில் நம்மளுடைய குறிக்கோள் அங்கே இருக்குது. அந்த குறிக்கோளுக்காண்டி நம்ம இப்படி போயிட்டே இருக்கோம். இதுக்கு இடையில இப்படியெல்லாம் இங்கெல்லாம் நம்ம எல்லாம் ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் அழகுபடுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடுவோம்? குறிக்கோளை மறந்துடுவோம். அப்போ அப்படி பண்ணாமன்னா ஒருத்தன் முட்டாள், அவனை மாதிரி முட்டாள் கிடையாது. நான் இப்போ போகிறான், இந்த வந்து படத்தில் பாருங்கோ, பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ரைட் சைடில் வந்து என்ன இருக்குது? சத்திரத்தில் நேற்று அதில் தான் அவர் தங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பழையபடி போயாச்சு. பின் பயணம் போயிட்டே இருக்குது. அடுத்த இடத்துல இன்னும் அடுத்த சத்திரம், அதுக்கப்புறம் அடுத்த சத்திரம். ஒவ்வொரு சத்திரமும் நம்மளுடைய உடல், நம்முடைய பிறவி. அங்கெல்லாம் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. என்ன பண்ணணும்? சீக்கிரமே இந்த பயணத்தை முடிவு பண்ணணும். அவன்தான் புத்திசாலி. சரியா? அப்போ எந்த அளவு ஒருவன் ஜட உலக ஞானத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றானோ அந்த அளவு அவன் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடும் காலமும் குறைகிறது. எனவே ஒருவன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு குறைந்த அளவு ஜட உலக ஞானம் தேவையோ அவ்வளவு ஞானத்தை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்பது என் முடிவுன்னு சொல்கிறார். தேவைக்கு மிஞ்சிய ஜட உலக ஞானமும் அதன் நண்பனான ஜட உலக நாகரிகமும் தேவையற்றவை. எத்தனை நாட்களுக்கு இந்த அற்ப ஜட வாழ்க்கை நிற்கும்? அப்போ திகம்பரர் சொல்கிறாரு, ஒரு விட்டு கொடுக்காத சன்னியாசியிடம் நானும் இப்போது மாட்டிக்கொண்டதை உணர்கிறேன். அப்படி என்றால் ஒரு சமுதாயத்தால் எந்த உபயோகமும் இல்லையா? அத்வைத தாசா சொல்கிறாரு, அது எப்படிப்பட்ட சமுதாயம் என்பதை பொறுத்தது. வைஷ்ணவர்கள் நிறைந்த சமுதாயத்தால் ஜீவன்களுக்கு மிக பெரும் உபயோகம் உண்டு. ஆனால் வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களால் நிறைந்த சமுதாயத்தால் ஜீவன்களுக்கு உண்மையில் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. நான் இதை பற்றி பேசியது இனி போதுமா? ஜட உலக விஞ்ஞானம் என்றால் என்ன என்று நீ நினைக்கிறாய்? திகம்பரர் சொல்கிறார் திருப்பி, தந்திர சாஸ்திரத்தின்படி பல வகையான விஞ்ஞானங்கள், பிராகிருத்திக விஞ்ஞானம் இருக்குது. அவை இந்த ஜட உலகத்தின் நாம் காணும் அழகு, திறமை போன்றவற்றை பற்றியுள்ள ஞானம் மற்றும் ஞானங்களின் பிரிவுகளான இராணுவம், மருத்துவம், சங்கீதம், நாட்டியம், வானசாஸ்திரம் இப்படி நிறைய உள்ளன. பிரகிருதி தான் எல்லாவற்றுக்கும் மூல சக்தி ஆவாள். அவளே இந்த ஜட உலகங்களை படைத்து அதில் விதவிதமான விஷயங்களையும் வைத்துள்ளாள். இந்த மகாசக்தியின் படைப்பின் ஒரு விளைவே அத்தனை ஜீவராசிகளின் உருவங்களும் அவற்றுடன் சம்பந்தப்பட்டுள்ள ஜட உலக ஞானங்களும் ஆகும் அப்படின்னு திகம்பரர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுறாரு, இந்த ஞானத்தை ஒருவன் பெறும்போது அவன் நிஷ்டரிணி தாயாருக்கு இழைத்த பாவங்களிலிருந்தும் கூட விடுபட்டு மோட்சம் அடைகிறான். எந்த ஞானம் சொல்கிறான்? இப்போ ஜடலோக ஞானம், நாகரிகம். ஆனால் இந்த ஞானத்தை வைஷ்ணவர்கள் நாடமாட்டார்கள். ஆனால் சக்தர்கள், சக்தியை வழிபடுபவர்கள் இந்த ஞானத்தின் சக்தியினாலேயே மோட்சம் அடைந்து விடுகின்றனர். எத்தனையோ புத்தகங்கள் இதை பற்றி எழுதப்பட்டுள்ளதை நீ பார்க்க வேண்டும். இவைகளில் உள்ள ஞானத்தை தான் பெரிய உலக அறிஞர்களான பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டீஸ் மற்றும் மிகவும் புகழ்பெற்ற ஹாக்கிம் இவங்க எல்லாரும் இதைத்தான் அவங்களுக்கு கிடச்சிது, அதைத்தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. இனி அடுத்த பாகம் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்றைக்கி கரெக்டாக டைம் ஆச்சு, 1 hour. ஸோ 15 minutes வந்து ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க.